உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நம் சகேயுவை குறித்து பார்க்கிறோம். யாரும் இல்லாமல் தனிமையா இருக்கிற மனிதனை தான் கர்த்தர் நோக்கி பார்த்து, நீ என் கிட்ட வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அங்கு சூழ்ந்து இருக்கிறவர்கள் பொறாமை கொள்ளும்படி, இவர் பாவியான வீட்டில் தங்கும்படி போகிறார்கள் என்று பொறாமை கொள்கிறார்கள். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் யாரும் இல்லை என்று தனிமையா இருக்கிறத பார்த்து, நீ என் கிட்ட வா, உனக்கு எதிராக எழும்பி யார் நிற்கிறாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு யார் தீங்கு செய்யும்படி நினைக்கிறார் என்று நான் பார்த்துக்கிறேன், ஆனா நீ என் கிட்ட வா என்று சொல்கிறார். நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம போகும்போது நமக்கு எதிராக எழும்பி கொந்தளிக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் மனுஷருடைய சூழ்ச்சிகளும் ஒன்றுமில்லாமல் தேவன் மெய்பொருளாக்குவார். சத்துருடைய நிம்மதி ஒவ்வொரு நாளும் கெட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது நம்மளுமே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதை பார்த்து அவர்கள் பொறாமை கொள்ளும்படி தேவன் நம்மளுமே அவருடைய வல்லமை விளங்க செய்வார். இன்றைக்கு நாம் அவரிடத்தில் கிட்டி செய்வோம், கர்த்தருடைய வல்லமை பெற்று